அனைவருக்கும் வணக்கம். தாளிப்பனைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. இது வந்து ரொம்ப ரேர். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் அப்படி ஒரு இடத்துல தான் இந்த பனை மரத்தை பார்க்க முடியும். இது தாளிப்பனை. இது வந்து தானாக இதை வந்து நம்ம உருவாக்க முடியாது. நம்ம நினச்சோம்னா இந்த பனைமரம் வந்து ஒரு 120 வருஷத்துக்கு மேற்பட்டு வாழ்ந்து முடித்த உடனே அது பூத்து விதைகள் விட்டு அப்படியே காஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் அந்த விதைகள் பறந்து எங்கே போய் விழுதோ அந்த இடத்துல தான் முளைக்கும். ஆக்சுவலாக இந்த தாளிப்பனை எங்கெல்லாம் காணப்படுதோ அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலை, ஒரு தெய்வத்தை வச்சு கோவிலாக வழிபடுவாங்க. அது வழக்கம். பாருங்கள், இது பக்கத்துலேயுமே அந்த மாதிரி கோவில் இருக்குது. நான் பல பதிவுகளில் சொல்லியிருப்பேன். இந்த தாளிப்பனைன்றது ரொம்ப விசேஷமானது. ரொம்ப பெரிய ஒரு மரமாக இது வளரும். இது பாருங்கள், என்ன பூக்கவே இல்லை. இது அதோட ஆயிலை முடிக்கிற வரைக்கும் குறுத்து விட்டு பனை ஓலை விட்டுட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அதோடைய ஆயில் முடிஞ்ச உடனே பூத்து அதோட விதைகளை உருவாக்கி விட்டுட்டு, அதாவது அதோட வருங்கால விதைகளை வாரிசுகளாக அதை விட்டுட்டு அதோடு அது காஞ்சி போயிடும். இதுதான் அந்த தாளிப்பனை. அது இருக்கிற இடத்துல கோவில் அமைஞ்சிருக்கிறோம் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு. ஸோ இதை பாதுகாக்கணும்னே நம்ம முன்னோர்கள் தாளிப்பனை உருவாக்கின இடத்துல கோவில்களை உருவாக்கியிருக்காங்க. நன்றி.